அவ்வளோதாங்க. இந்த சப்பாத்தியோட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த முட்டை தொட்டு காட்டுறேன். சரி, நல்லா ஜூஸியா இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்பயே சாப்பிடணும் போல உங்களுக்கு தோணும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த சப்பாத்தியோட இந்த முட்டை கிரேவி. ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம லைவ்லயே இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முட்டை பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. நம்ப வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி சில்லில சேர்த்துட்டு நான் வறுத்து எடுத்துருக்கேன். ரொம்ப நேரம்லாம் வறுத்து எடுக்கல. நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் நம்ம வந்து முட்டைய வறுத்துட்டோம்னா, ரப்பர் மாதிரி ஆயிடும். பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கு முட்டையும். ஸோ அப்புறம் சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தியோட இந்த மாரி முட்டை